அந்த கால் கிரவுண்ட் எப்படின்னா பத்ரி, அந்த கிரவுண்டுன்னு தான் நீங்க சொல்லணும். ஸ்டேடியம்னு சொல்லக்கூடாது. தேவ்தத் படிக்கல் கலக்கிருக்காரு பிரீதம். ஐ திங்க் இஸ் இம்ப்ரெசிங் மீ டே பை டே. சாய் சுதர்ஷன் ஆக்சுவலி விளையாடிருந்தாருன்னா அவர் தான் 11ல விளையாடிருப்பாரு. இப்போ சாய் சுதர்ஷன் ஃபிட்னா இப்ப தேவ்தத் படிக்கல் என்ன பண்ணுவாங்க? செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. த்ரூ டிராப் பண்ண மாட்டாங்களே பிரீதம். த்ரூ டிராப் பண்ண மாட்டாங்க. இந்த மேட்ச்ல ரன் அடிச்சிருக்காரு த்ரூ ஜுரேல். எப்படி நீங்க டிராப் பண்ணுவீங்க? அஸ்வினை எவ்வளவு மிஸ் பண்றீங்களோ இப்போ. 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நீங்க ஆடினீங்கன்னா அஸ்வின் இல்ல உங்ககிட்ட. பங்களாதேஷ் ராக், ஆஸ்திரேலியா ஷாக். சஞ்சீவ் கோயங்கா இல்ல பிரீதம். ஆப்வியஸ்லி அவர் பார்த்தோம் நிறைய வேண்டுதெல்லாம் பண்ணுவாரு. எப்ப பார்த்தா ஐபிஎல் மேட்ச் போது ரொம்ப ஒரு அனிமேட்டடா எமோஷனலா அட்டாச்சா இருப்பாரு கேமுக்கு. பட் magnificent catch. Just look at Badrinath diving into it. Lovely shot. Picks it over the offside. That's a good shot. Back to back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். நம்ம கெஸ்ட் பிரேத்தம் இருக்காரு. வணக்கம் பிரேத்தம். ஹாய் பத்ரி, how are you? வெரி வெல், வெரி வெல். பிரேத்தம் நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கீங்க. சூப்பர் விசிட் டு ஸ்ரீலங்கா. இந்தியா ஸ்ரீலங்கா டெஸ்ட் மேட்ச் கால்ல போய் பார்த்திருக்கீங்க, கலக்கிருக்கீங்க. உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? கால் ஏதாவது டிஃபரெண்டா? இந்தியாவோட ஸ்ரீலங்கா நிறைய விதத்துல டிஃபரெண்ட். பக்கத்துல இருந்தாலும் 1/2 மணி நேரம் ஃபிளைட் தான், ஆனா வேற லெவல்ல நிறைய விஷயம் டிஃபரன்ஸ். கிரிக்கெட் எப்படி டிஃபரெண்டா இருந்தது? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? வேற லெவல் பத்ரி. நான் இங்கிலாந்துல பாத்திருக்கேன், ஆஸ்திரேலியால பாத்திருக்கேன். இது ரொம்ப நாளா எங்க ஒரு குரூப்ல இது ஒரு இது கால்ல போய் பார்க்கணும் நிறைய பேர் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். ஸோ இந்த வாட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 days போலான்னு போனோம். சூப்பர்வா இருந்தது பத்ரி. அந்த கால் கிரவுண்ட் எப்படின்னா பத்ரி, அந்த கிரவுண்டுன்னு தான் நீங்க சொல்லணும். ஸ்டேடியம்னு சொல்லக்கூடாது. நம்ம சேப்பாக் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ப்ராப்பர் ஸ்டேடியம். கால்ல இது கிரவுண்டு, ஸ்டேடியம் கிடையாது. நம்ம ஊர்ல ஸ்டேடியம் அவ்வளவு பெருசா இருக்கும். லிட்டரலி கிரவுண்டு. என் பின்னாடி கிரவுண்ட் தெரியுது பாருங்க, தெரியுறாங்க. லிட்டரலி கிரவுண்ட், இது ஸ்டேடியமே கிடையாது. பத்ரி விளையாடுறீங்க, நீங்க விளையாடுறீங்க உங்களுக்கு தெரியாதா? ஸ்டாண்ட் இல்ல, ஸ்டாண்ட் இருக்காது. ஏன்னா அந்த ஃபோர்ட் இருக்கு பாருங்க, அது போர்ச்சுகீஸ் காலத்துல கட்டின ஃபோர்ட். அது ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர். இது ஸோ அந்த ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்னால அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேற எதுவுமே இரெக்ட் பண்ணக்கூடாது ஆர்டிபிஷியலா. ஸோ ஒரு கிரவுண்டு, ஒரு பெவிலியன் சைட்ல மாத்திரம் 2 ஸ்டாண்ட் இருக்கும் உங்களுக்கு. பட் முக்காவாசி ஓப்பன் இது. அதுக்கு தான் அந்த கிராஸ் விண்ட்ஸ் அப்படி அடிக்கும் அந்த கிரவுண்டுல. ஸோ உங்களுக்கு கடல்ல இருந்து காத்து வந்தோன்னா உங்களுக்கு அதுதான் எக்ஸாஜரேட்டட் சி மூவ்மெண்ட்டும் கிடைக்கும். ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் என்ன, ஆனா பியூட்டிஃபுல் ட்ரிஃப்ட் கிடைக்கும். ஸோ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், வெரி ஃப்ரெண்ட்லி பீப்புள். நீங்க அந்த கிராஸ்ல ஜாலியா உட்காந்து பார்க்கலாம். ஒரு புஷிங் இது கிடையாது. செக்யூரிட்டி 100 இடத்துல செக்யூரிட்டி செக் கிடையாது. ரொம்ப ரிலாக்ஸ்ட் அட்மாஸ்பியர் பத்தி. இந்தியா ஜெயிச்சாலும் சரி, ஸ்ரீலங்கா ஜெயிச்சாலும் சரி, அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்ல. ஒரு பேண்ட் இருக்கு, பப்பாரே பேண்ட். எவ்ரி ஓவருக்கு அப்புறம் அவங்க அடிச்சுட்டு இருப்பாங்க அந்த பேண்ட். என்ன பேண்ட்? திருப்பி பப்பாரே பேண்ட். இது பப்பாரே பேண்ட். பப்பாரே பேண்ட். பப்பாரே பேண்ட். அடிச்சுனே இருப்பாங்கல்ல. அது ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்ட் அட்மாஸ்பியர். கரீபியன்ல கிரிக்கெட் பாக்குறவன், நான் கரீபியன்ல பார்த்ததில்ல, பட் டிவில பார்க்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்ல. அப்படி ரொம்ப சீரியஸா அப்படி எல்லாம் எடுத்துக்கிறது இல்ல. பட் கிரிக்கெட் வாஸ் ஹார்ட், வெல் ஃபாட், பியூட்டிஃபுல் கிரவுண்ட், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஒன்னு பத்ரி, அந்த ஸ்ரீலங்கன் போர்டு இந்தியன் போர்டு அளவுக்கு நான் ஒரு ரிச் போர்டு கிடையாது. பட் அந்த நான் 2 முறை பார்த்தேன் டே பிஃபோர் த கேம் எப்படி கிரவுண்ட கவர் பண்றாங்கன்னு. Day 1 இந்தியா செம்ம டாமினன்ட் பொசிஷன், 280 for 2. இன்னைக்கு ஆனால் காலையிலேருந்து இங்கே செம்ம மழைங்க. ஸோ இன்னைக்கு எவ்வளோ பிளே இருக்குமானே தெரியல. இந்தியா 500 ரன் அடிச்சு அந்த டெஸ்ட் நல்ல சான்ஸ் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் மழை, ஸோ ரிசல்ட் வருமானே டவுட்டு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இங்கே ரெயின் ஸ்டாப் பண்ணோன்னா இமீடியட்டாக கேம் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இன்னைக்கு ரெயின் ஒன்றும் ஸ்டாப்பே ஆகல, கண்டினியூஸாக இருக்கும். அண்ட் சண்டே அன்னைக்கு மழை வந்தது. எப்படி அந்த கிரவுண்டை கவர் பண்ணி வித்தின் ஃபர்ஸ்ட் டே லஞ்ச் டைம்ல மழை வந்தது. லஞ்ச் டைம்ல ஃபுல்லா கவர் பண்ணாங்க. வித்தின் 1 hour ஆஃப் த ரெயின் ஸ்டாப்பிங் கிரவுண்ட் ரெடி பண்ணிட்டாங்க. அது ஃபுல் கிரவுண்ட கவர் பண்றாங்க. ஃபேண்டாஸ்டிக் ட்ரைனேஜ். ஒரு 50 பேர் இருக்காங்க. தே வொர்க் சோ ஹார்ட். ரொம்ப நல்லா பண்றாங்க. அந்த கிரவுண்ட் 1 inch விடாம கவர் பண்ணி அதுக்கு தான் கேம் உங்களுக்கு இமிடியேட்டா ரீஸ்டார்ட் ஆகுது. பட் வெரி இன்னொன்னு நீங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இல்லன்னு நம்ம வியூவர்ஸ்க்காக சொல்றேன். மோஸ்ட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் ஏசியால போஸ்ட் பண்ண கிரவுண்ட் கால் 50 டெஸ்ட். ஸ்ரீலங்கா 1982ல தான் இன்டர்நேஷனல் டெபியூவே பண்ணாங்க, டெஸ்ட் டெபியூ. ஆனா இந்த 44 வருஷத்துல கால் ஹஸ் ஹோஸ்டட் 50 டெஸ்ட் மேட்சஸ். ரிமார்க்கபிள் ஸ்டாட் இது. இப்போ எனக்கு தெரியுது எதுக்கு அதுன்னு. ஏன்னா அது இட்ஸ் ரிசல்ட் கிரவுண்ட் அண்ட் ஸ்பெக்டேட்டர் ஃப்ரெண்ட்லி கிரவுண்ட்.
வெரி வெரி ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப செரிஷ் பண்ணுவேன் நான் அந்த வாழ்நாள் முழுக்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க ஒரு ஆனஸ்ட் கிரிக்கெட் லவர்ப்பா. ஒரு வீடியோவே நீங்க வந்து ஃபுல்லா இத பத்தியே நீங்க போட்டுருவீங்க போல இருக்கு. அவ்வளோ வந்து பிரேத்தம் ஹாப்பியா இருக்காரு. அஃப்கோர்ஸ் நம்ம சேனல் பாக்குறவங்க நெறைய பேர் ஸ்ரீலங்கன்ஸும் இருக்காங்க. ஸ்ரீலங்கன் தமிழ்ஸும் நெறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. பட் தென் ஒரு விஷயம் சொல்லும் பிரேத்தம். ஆக்சுவலி ஸ்ரீலங்கன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீப்பிள் இன் த வேர்ல்ட். என்னோட ஓடிஐ டெபியூ அங்கதான் எனக்கு நடந்தது. ஆப்வியஸ்லி அந்த தேதியும் இப்பதான் நெருங்கிட்டு இருக்கு. பட் தென் ஸ்ரீலங்கா நான் 2-3 ட்ரிப் டூர் போயிருக்கேன். மெயின்லி ஒன்லி ஃபார் கிரிக்கெட். பட் தென் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீப்பிள் இன் த வேர்ல்ட், ஸ்வீட்டஸ்ட் பீப்பிள் இன் த வேர்ல்ட், லவ்லி பிளேஸ் டு பிளே கிரிக்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஐ திங்க் ஸ்ரீலங்கா. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. கொஞ்சம் பொறாமையா இருக்கு பிஆர், நீங்க போய் ஜாலியா மேட்ச் பார்த்து வந்தது. பட் தென் மூவிங் ஆன், பிரதம் கிரிக்கெட்டுக்கு வந்தோம்னா எக்கச்சக்க பாசிட்டிவ்ஸ் பிரேத்தம். இந்தியாவை பொறுத்த மட்டும் ஐ திங்க் ஃப்ரம் த ஸ்டார்ட் நம்ம பேட்டிங்ல எடுத்தோம்னா தேவ்தத் படிக்கல் கலக்கிருக்காரு பிரேத்தம். ஐ திங்க் இஸ் இம்ப்ரெசிங் மீ டே பை டே. ஏன் நான் இம்ப்ரெஸ்ட்னு சொல்றேன்னா பிரேத்தம், நம்ம போன வீடியோல பேசணும் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் பெர்ஃபார்மன்ஸஸ் பத்திலாம் நம்ம பேசணும். he has earned his place. அதாவது தேவ்தத் படிக்கல் ஆல்ரெடி டெஸ்ட் மேட்ச் ஆடினாரு, ஃபெயிலியர், அப்புறம் டிராப் பண்ணிட்டாங்க. அவ்வளவு ஈஸி இல்லை இந்தியன் டீம் கம்பேக் பண்றது. he has literally earned his place into the team அப்படின்னு நம்ம சொல்லலாம். லாஸ்ட் 12 months எடுத்தீங்கன்னா விஜய் ஹசாரே டிராஃபில 725 ரன்னு 90 ஆவரேஜ், ரஞ்சி டிராஃபில 543 ரன்னு 60 ஆவரேஜ், சையத் முஸ்டாக் அலில 309 ரன்னு 61 ஆவரேஜ், ஐபிஎல்ல 464 ரன்னு 128 ஆவரேஜ், இந்தியாவுக்கு பிராக்டிஸ் மேட்ச் ஆனதுல 142, இப்ப திருப்பி செஞ்சுரி. சோ ரன் மேல ரன் அடிச்சு வந்திருக்காரு பிரேதம். he has earned his place rightfully so நான் சொல்லுவேன். நீங்க ரீல் ஆஃப் பண்ண ஸ்டாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பத்ரி, விஜய் ஹசாரே நீங்க அது வந்து 50 ஓவர்ஸ், ரஞ்சி டிராஃபி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட், சையத் முஸ்டாக் அலி T20, ஐபிஎல் T20. ஸோ அக்ராஸ் ஃபார்மேட்ஸ் வந்து அவர் அந்த கன்சிஸ்டன்சியும் மெயின்டைன் பண்ணிருக்காரு, ஆவரேஜையும் மெயின்டைன் பண்ணிருக்காரு, ரன்ஸை குவிச்சிருக்காரு. தேவ்தத் படிக்கல் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது அவர் அபிலிட்டி டு பிளே ஸ்பின் ஆஃப் த பேக் ஃபுட் பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு. அண்ட் ஒரு நம்பர் 3க்கு இருக்க அட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஸ்கோர் போர்டை ஹி கீப்ஸ் இட் மூவிங், ஸ்பின்னோட ஹி டசன்ட் கெட் சோக்ட். பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. நான் அந்த ஃபர்ஸ்ட் டே அவர் இன்னிங்ஸை பார்த்தேன், பிரமாதமா ஆடினாரு, கம்ஃபர்டபுள் அகேன்ஸ்ட் பேஸ். மல்டி ஃபார்மேட் பிளேயர்ஸ் அப்படின்றதே ரொம்ப ரேரா இருக்கு இந்த காலத்துல. ஆக்சுவலி அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கிறது இல்ல. ஒன் ஆஃப் த ஃபியூ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐ திங்க் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஒரு சச்சின் டெண்டுல்கர், ஒரு த கிரேட் எம்எஸ் தோனி, இவங்கெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா மல்டிபிள் ஃபார்மேட் பிளேயர்ஸ் அது ரொம்ப கம்மியா வருது. பட் தேவ்தத் படிக்கல் ஐ திங்க் சீம்ஸ் டு டிக் தட் பாக்ஸ். இந்த டாபிக்ல இருக்கும்போது பிரேத்தம், சாய் சுதர்ஷன் ஆக்சுவலி விளையாடி இருந்தாருன்னா அவர் தான் 11ல விளையாடி இருப்பாரு. சோ இப்ப ப்ராப்ளம் இருக்கா டீம் இந்தியாவுக்கு? இப்போ சாய் சுதர்ஷன் ஃபிட்னா இப்ப தேவ்தத் படிக்கல் என்ன பண்ணுவாங்க? செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. சாய் சுதர்ஷனை நான் ரொம்ப பேக் பண்ணேன், ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் ஒரு சான்ஸ் கிடைச்ச போது. அன்பார்ச்சுனேட்லி அந்த நம்ம இந்தியன் டீம்ல உங்களுக்கு தெரியும், ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் சான்சஸ் கிடைக்கும் போது உங்க ஸ்பாட்டை நீங்க நெயில் டவுன் பண்ணிடணும். சாய் சுதர்ஷன் வந்து 9 டெஸ்ட் ஆடி 31 ஆவரேஜ், ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஃப் 80 ஆட். அவர் சான்ஸ் கிடைக்கும் போது நெயில் டவுன் பண்ணல பத்ரி ஸ்பாட். தேவ்தத் 3வது டெஸ்ட்லயே ஒரு செஞ்சுரி. இப்போ சாய் சுதர்ஷன் ஃபிட் ஆயிட்டு வந்தாலும் சாய் சுதர்ஷன் டிராப் பண்ணுவீங்களா? இல்ல, இடம் இருக்கு. நீங்க துருவ் ஜுரலுக்கு பதிலா சாய் சுதர்ஷன் ஆடுறீங்கன்னா உங்களுக்கு சாய் டிராப் பண்ண மாட்டாங்களே. துருவ் ஜுரேல் டிராப் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண ரன் அடிச்சிருக்காரு துருவ் ஜுரேல், எப்படி நீங்க டிராப் பண்ணுவீங்க? துருவ் ஜுரேல் வேற ஒரு கேட்டகரில வராரு. துருவ் ஜுரேல் வந்து எனக்கு தெரிஞ்சு பேக்கப் கீப்பர் ஹூ கேன் பேட். அவர் நீங்க ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் ஆடுறதுக்கு எதுக்கு சாய் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை வெளில உட்காந்து வைக்கிறீங்க? நான் அதுதான் கேட்கிறேன். ஏன் சாய் சுதர்ஷன் நம்பர் 5 ஏன் ஆடக்கூடாதுன்னு கேட்கிறேன். அவுட் ஆஃப் பொசிஷன் ஆடியா? துருவ் ஜுரேல் டெஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தானே, அவர் ஸ்பெஷலிஸ்ட் பேட்டே கிடையாது. அவரை நீங்க நம்பர் 3 ஆடினீங்க ஒரு சீரீஸ்ல, அப்புறம் நம்பர் 4 ஆடினீங்க. சுப்மன் கிலுக்கு இன்ஜுரி வந்துச்சு லாஸ்ட் இயர் சவுத் ஆப்பிரிக்காவோட. அப்ப துருவ் ஜுரேல் நம்பர் 4 ஆடினாரு. சோ ஏன் நீங்க ஆடக்கூடாது சாய் சுதர்ஷன்? சாய் சுதர்ஷன் had the backing of the captain and the coach. இப்ப துருவ் ஜுரேல் சான்ஸ் கொடுத்திருக்காங்க, அவர் எந்த தப்பும் பண்ணலையே பிரேத்தம், அதனால அவர் டிராப் பண்ணுவீங்களா? இப்ப இந்த சாய் சுதர்ஷன் எடுத்துட்டு வரணும்ங்கிறதுக்காக துருவ் ஜுரேல் டிராப் பண்ணுவீங்களா? அப்ப தேவ்தத் படிக்கல் என்ன தப்பு? இது ஒரு பயங்கரமான குழப்பம். சாய் சுதர்ஷன் இன்ஜுரியில வெளில போயிட்டாரு, அவர் தான் ஆடிருப்பாரு. ஆனா அவரு பதிலா தேவ்தத் படிக்கல் வந்து அண்டர் அடிச்சிட்டாரு. இப்ப சாய் சுதர்ஷனை தூக்கி துருவ் ஜுரேல் அடிக்கிற இடத்துல நீங்க போடணும்னு நீங்க சொல்றீங்க. இது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி எனக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் பிரேத்தம். போடணும்னு சொல்ல, அதுக்கு நீங்க தேவ்தத் படிக்கல்ல பீனலைஸ் பண்ண முடியாதுங்க. 144 அடிச்சாச்சு. ஆனா இந்தியன் கிரிக்கெட் நடந்திருக்கு பத்திரி. கருண் நாயர் 300 அடிச்சாரு சென்னையில. அடுத்த டெஸ்ட் ரஹானேக்காக கருண் நாயரை டிராப் பண்ணாங்க. சோ என்ன வேணாலும் நடக்கலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அவரு பாவம் இப்ப கிரிக்கெட் கிவ் அதர் சான்ஸ் தான் சொன்னாரு, திருப்பி வந்தாரு, திருப்பி முடியல. ஐ திங்க் ரொம்ப ஹார்ஷ் கேம் பிரியத்தம்ல இந்தியால கிரிக்கெட்டர்ன்றது. நீங்க யோசிச்சு பாருங்க, சாய் சுதர்ஷனோட பெரிய தப்பு எதுவும் இல்ல, இன்ஜுரினால வெளில போனாரு. இன்ஃபேக்ட் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. பட் தேவ்தத் படிக்கல் வந்து ரன் அடிச்சாரு பத்ரி. ஆனா நான் உங்களை ஸ்பாட்ல போடுறேன் பத்ரி. 9 டெஸ்ட்ல ஒரு
டிசைசிவ் இன்னிங்ஸ் அவர் அடிக்கல பத்ரி. அவருக்கு சான்ஸ் நிறைய கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் இங்கிலாந்துல ஒண்டி கொடுக்கல, இந்தியாலையும் கொடுத்தாங்க, வெஸ்ட் இண்டீஸோட கொடுத்தாங்க, சவுத் ஆப்பிரிக்காவோட கொடுத்தாங்க, ஆப்கானிஸ்தானோட கொடுத்தாங்க. அந்த டிசைசிவ் இன்னிங்ஸ் அவர் அடிக்கல. வெரஸ் படிக்கல் ஓவர்சீஸ் குரூஷியல் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் டெஸ்ட் இந்தியா ஜெயிச்சே ஆகணும் WTCக்காக. டே 1 அன்பார்ச்சுனேட்லி ஜெயஸ்வால் ரன் அவுட் ஆயிட்டாரு. வந்து ஹி ப்ரொடியூஸ்ட் அண்ட் வெரி கம்ஃபர்டபிள் அகேன்ஸ்ட் ஸ்பின். அவரை நீங்க வெளில அனுப்புறது இப்ப ரொம்ப கஷ்டம். ஐ திங்க் நியாயம், தர்மம் இதெல்லாம் வந்து இது கலியுக காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து கிடையாது. அவ்வளவுதான். நீங்க வந்து கையில் கிடைக்க வாய்ப்பை கிடைச்சி நீங்க வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும். இல்லைன்னா மூவ் ஆன் பண்ணே இருக்கும். இந்தியா மாதிரி ஒரு காம்படிட்டிவ் கண்ட்ரில இதான் ஒரு ரியாலிட்டி. பட் தென் ஜடேஜா, பிரீத்தம், ஐ திங்க் வி நீட் டு டாக் அபவுட் ஜடேஜா. வாட் அ பிக் பாசிட்டிவ். கலக்கி இருக்காரு. 4000 டெஸ்ட் ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. 350 டெஸ்ட் விக்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் டு பிளே த கேம் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களை ஸ்பாட்ல போடுறேன். என்ன ஜடேஜாவை பார்த்தாலும் தாக்கிட்டே இருப்பீங்களே, என்ன இப்ப என்ன சொல்றீங்க, சொல்லுங்க வாங்க, சொல்லுங்க. நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்றேன், ஜடேஜா த ஒயிட் பால் கிரிக்கெட்டர், ஜடேஜா த ரெட் பால் கிரிக்கெட்டர், கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் அனிமல்ஸ், அப்சல்யூட் லெஜெண்ட். நீங்க அஸ்வினை எவ்வளவு மிஸ் பண்றீங்களோ. இப்போ 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நீங்க ஆடினீங்கன்னா அஸ்வின் இல்ல உங்ககிட்ட. 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆடிங்க. ஸ்ரீலங்கால அவ்வளவு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தீங்கன்னா அஸ்வினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. ஜடேஜாவை நீங்க ஈக்குவலா மிஸ் பண்ணுவீங்க, இஃப் நாட் ஸ்லைட்லி மோர் வித் த பேட். அப்சல்யூட் லெஜெண்ட், அதுல டவுட்டே இல்ல. 4 பேர் தான் பத்ரி, 4000 ரன்ஸ், 350 விக்கெட்ஸ். அதுல த கிரேட் கபில் தேவ், இயன் போத்தம், வெட்டோரி அண்ட் ஜடேஜா. இதுல லோவஸ்ட் பேட்டிங் bowling ஆவரேஜ் ஜடேஜா, ஹையஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் ஜடேஜா. போனஃபைட் லெஜெண்ட், ஆல் டைம் கிரேட் என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்தியா will really miss him when he's gone. பிரியத்தமா இது இல்ல பிரியத்தமா இது நீங்க ஒயிட் பால் பாருங்க. வேற ரெட் பால் வேறன்றீங்க. Absolutely. Jadeja, the red ball cricketer, especially the last 4 years, number of innings he has produced, உங்களுக்கு வேணும்ன்ற டைம்ல he's been outstanding. He's been outstanding with the red ball. அதுல டவுட்டே கிடையாது. Bonafide legend ஜடேஜா. பிரீத்தம், இன்னொரு ஒரு டெஃபினட்டா பாசிட்டிவ் நம்ம அப்படின்னு பேசணும்னா மானவ் சுதார். அது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்திருக்காரு. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக 6 விக்கெட், 4 விக்கெட் ஸ்ரீலங்காக்கு எதிராக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஆஸ்திரேலியா இங்க வராங்க. ஸோ பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வரும்போது மானவ் சுதார் ஒரு பெரிய ஃபோர்ஸ் டு ரெக்கன் தான் இருப்பாங்க. ஒரு அப்கோர்ஸ் அஸ்வின் ஜடேஜா அந்த ஒரு காம்போ ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த காம்போ திருப்பி மானவ் சுதார் ஜடேஜா காம்போ கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி தோணுது எனக்கு. ஏன்னா நீங்க கடந்த காலங்கள் எப்போதுமே எடுத்து பாத்தீங்கன்னா பிரீத்தம், இந்தியாவோட டெஸ்ட் விக்டரிகள், சீரீஸ் வெற்றிகள் இதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணிருப்பாங்க. என்னதான் சொன்னாலும் டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்தியாவோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் ஸ்பின்னர்ஸ் தான். எப்போ எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரி, ஒரு ஆஸ்திரேலியாவோ இங்கிலாண்டோ வராங்களோ, இது அப்கோர்ஸ் WTC சைக்கிள் நம்ம பேசும்போது ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணும்போது இந்தியா நல்லா பண்ணிருக்காங்க. டவுட்டே இல்ல பத்ரி. மானவ் சுதார் அகைன் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றாருன்னு நீங்க என்னெல்லாம் கேக்குறீங்களோ, மானவ் சுதார் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அந்த ஓவர்ஸ், அந்த கான்பிடன்ஸ், அந்த லைன் லென்த் எல்லாம் அவருக்கு இருக்கு. மசில் மெமரி இருக்கு, வந்து போடுறாரு. இன்ஃபேக்ட் அவர் ஜடேஜா கிட்ட நிறைய நான் கத்துக்கிட்டேன். ஒரே ஸ்பாட்ல எப்படி 100 பால் கூட போட முடியும்னு நான் கத்துக்கிட்டேன் ஜடேஜாவோட 10 days பிராக்டிஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிருக்காரு. அது இன்னொரு பெரிய ட்ரிபியூட் ஜடேஜாக்கு. பட் மானவ் சுதார் வெரி ப்ராமிசிங் டு சி பத்ரி. அண்ட் ஒரு டீசென்ட் பேட் கூட. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட ஒரு 30 ரன் தேர்த்தினாரு அவரு. டீசென்ட் பேட். அண்ட் அந்த நம்பர் 8 ரொம்ப குரூஷியல் பொசிஷன். உங்களுக்கு திடீர்னு நீங்க 210 for 6ல இருந்து ஒரு 280 எடுத்துன்னு போற அபிலிட்டி அவர்கிட்ட இருக்கு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி டெஸ்ட் கிரிக்கெட் பியூட்டிஃபுல்லா போட்டிருக்காரு. அண்ட் இந்த சில எல்லாருமே ஆல் ஃபார்மேட் பிளேயரா இருக்க முடியாது பத்ரி. அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. யாராவது ஒரு ஃபார்மேட்ல நல்லா பண்ணா நம்ம என்ன பண்றோம், அவங்கள ஆல் ஃபார்மேட்டா இது பண்ணிடுறோம். டெஸ்ட் கிரிக்கெட்ல அவர் நல்லா பண்றாரா, விட்டுருங்க அவரை. இன்ஃபேக்ட் ஐம் ஹாப்பி அவர் குஜராத் டைட்டன்ஸுக்கு இருந்து IPL ஆடல. சோ ஐம் வெரி ஹாப்பி. இவர் பேசிக்கலி டெஸ்ட் கிரிக்கெட் ஒண்டி ஆட்டம், தயவு செய்து T20 ODI எல்லாம் வானான்றீங்க. டெஸ்ட் கிரிக்கெட் ஒண்டி நீ ஆடுப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு ஸ்பின்னர் தேவை. அண்ட் அவர்கிட்ட ஜடேஜா ஒரு ஸ்லைட்லி டிஃபரெண்ட் ஆட்ரிபியூட் இருக்குங்க. நீங்க பாத்திருப்பீங்க டிவில. ட்ரூ விக்கெட்ல கூட அவரால் ஸ்பின் பண்ண முடியும் பால. பிகாஸ் அந்த அபிலிட்டி இருக்கு அவருக்கு. நீங்க டே 1 போட சொன்னாலும் அவர் போடுவாரு. 30 ஓவர் போடுவாரு, 90 ரன் கொடுப்பாரு, 2 விக்கெட் எடுப்பாரு. அந்த அபிலிட்டி இருக்கு. ஸோ ஐ திங்க் ஹீஸ் ஒன் ஃபார் த ஃபியூச்சர். ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு அவரை பாக்குறதுக்கு. மறுபக்கம் ஐ திங்க் உலக கிரிக்கெட் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா பிரீத்தம், பங்களாதேஷ் ராக், ஆஸ்திரேலியா ஷாக். கலக்கிட்டாங்க பங்களாதேஷ். ஒன்லி ஏசியன் டீம் டு வின் அ டெஸ்ட் மேட்ச் இன் நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா சின்ஸ் 2010. இது வந்து ஒன்லி ஏசியன் டீம், இந்தியா உட்பட. யோசிச்சு பாருங்க. பங்களாதேஷ் கலக்கிட்டாங்க. யாருமே ஒரு ஃபேவரட் வச்சிருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியா வந்து ஃபுல் ஃபிளெஜ்டு டீம் பிரீத்தம். கமின்ஸ், ஸ்டார்க், ஹேசல்வுட், ஹெட், ஸ்மித், கிரீன் எல்லாருமே இருந்தாங்க. பட் பொழந்துட்டாங்க பங்களாதேஷ் ஆஸ்திரேலியாவை. நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஷாக்கிங் வின். பட் நல்லா இருக்கு பாக்க.
ஐ திங்க் கிரிக்கெட் உலகில் ஒரு ஜாம்பவான் ஆஸ்திரேலியான்னு பங்களாதேஷ் பீட் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க. எனக்கு பர்சனலி நல்லா இருக்கு. பங்களாதேஷ் வந்து அந்த அப்ஸ்விங்ல இருந்தாங்க பாத்தி. 2024ல பாகிஸ்தான் அட் ஹோம் 2 டெஸ்ட் அடிச்சாங்க. அப்புறம் இந்தியாவுக்கு வந்து தோத்தாங்க. பட் தே ஹேவ் பீன் பெர்ஃபார்மிங் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்க பேஸ் போலிங் ஸ்டாக்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் their பெஸ்ட் போலர் பத்தி நஹீத் ராணா அவர் விளையாடல இந்த மேட்ச் இன்ஜர்டு. அண்ட் நான் நிச்சயமா ஆஸ்திரேலியா தோப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச பிறகு கூட நான் நினைச்சேன் ஆஸ்திரேலியா ஏதாவது கம்பேக் கொடுப்பாங்கன்னு. ஹேட்ஸ் ஆஃப் டு பங்களாதேஷ். ஒரு செஷன் ஆஸ்திரேலியாவை ஜெயிக்க விடல அந்த 4 நாள். அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் அவங்க கிரிக்கெட் வரலாறுலயே இதுதான் அவங்களுக்கு பிகெஸ்ட் மொமெண்ட். ஸோ வெரி ஹாப்பி. அடுத்த டெஸ்ட் சஸ்டெயின் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். நாஹித் ராணா வந்துட்டாருன்னா நல்லா இருக்கும். பட் மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க பத்ரி. லயன் முன்ன மாதிரி கிடையாது. அவருக்கும் நல்லா தெரியுது அந்த ஜிப் போயிடுச்சுன்னு. ஸ்டார்க் இஸ் ஸ்ட்ரகிளிங். மோர் இம்பார்ட்டன்ட்லி அவங்க பேட்டிங்ல ஸ்ட்ரகிள் பண்றாங்க. டேவிட் வார்னரை இன்னும் ரீப்ளேஸ் பண்ணல அவங்க. ஒரு 8-10 ஓபனர் ட்ரை பண்ணிட்டாங்க. டிராவிஸ் ஹெட் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. மிடில் ஆர்டர்ல மேல தூக்கி போட்டாங்க. நல்லா அடிச்சாரு. மிடில் ஆர்டர்ல உங்களுக்கு ஓட்ட. லபுஷன் இந்தியாவை தவிர யாரோடையும் அடிக்கிறது கிடையாது. சோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க ஆஸ்திரேலியா டெஃபினட்டா. ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இன்னமும் போலிங்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஏன்னா இதை விட ஒரு பெட்டர் போலிங் அட்டாக் உங்களுக்கு கிடைக்காது. ஆல்தோ தே ஹேட் அ பேட் மேட்ச் பட் தென் குட் bowlers. ஸ்டார்க்கு, கமின்ஸ், ஹேசல்வுட் இவங்களோட ஒரு பெட்டர் அட்டாக் உங்களுக்கு கிடைக்காது. பட் பேட்டிங் எஸ் கொஞ்சம் கொஸ்டினபிள் ரன் பேட்டிங். அடிக்கணும் எஸ்பெஷலி பத்ரி. டெஸ்ட் பேட்டிங் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா அவங்களும் ஆஸ்திரேலியா மாறிட்டாங்களோ ஒரு மாதிரி T20 கிரிக்கெட் இந்த கிரிக்கெட்டர்ஸ் வராங்களோ எல்லாமே T20 கிரிக்கெட் அதிரடி பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி. பட் டிபிக்கல் ஆஸ்திரேலியா ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுற ஒரு பேட்ஸ்மேன். ஈவன் ஆஸ்திரேலியா இஸ் என்ன சொல்றது அந்த ஒரு T20 பக்ன்றது ஆஸ்திரேலியாவும் கிடைச்சிச்சா கொஞ்சம். அவங்க பேட்ஸ்மேன் டெஃபினட்டா ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அவங்க ஷெஃபீல்ட் ஷீல்ட்ல இருந்து அந்த நெக்ஸ்ட் லைன் ஆஃப் பேட்ஸ்மேனே வரல. ஒரு காலத்துல ஆஸ்திரேலியன் டீம் உள்ள வரது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். ஹஸ்ஸி வந்து 31 வயசுல 32 வயசுல டெபியூ பண்ணாரு. அவரு 10,000 ரன் குவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்தாரு உள்ள. எவ்வளவு பேட்டிங், எவ்வளவு பெரிய பிளேயர்ஸ்க்கு எல்லாம் சான்ஸே கிடைக்கல. சோ அந்த மாதிரி இருக்கும் போது இப்போ ஆஸ்திரேலியன் டீம் கொஞ்சம் ஈஸியா உள்ள வராங்க. பட் செலக்டர்ஸும் கொஞ்சம் பேஷண்ட் இல்ல. 2 மேட்ச் ட்ரை பண்றாங்க. இல்லன்னா அமுச்சு விட்டுறாங்க. தேர் டெஃபினெட்லி ஸ்ட்ரகிளிங் வித் பேட். ஸ்மித்தை தவிர அவங்களுக்கு டிபெண்டபிள் பேட்ஸ்மேன் யாருமே இல்ல. மிச்ச உலக கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணோம்னா மான்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸ் 100 ஜெயிச்சிருக்காங்க. கேப்டன் ஜாஸ் பட்லர் அவரோட கேப்டன்சில ஜெயிச்சிருக்காங்க. ஹாப்பி ஃபார் சஞ்சீவ் கோயங்கால. பிரீத்தம் ஆப்வியஸ்லி அவர் பார்த்தோம் நிறைய வேண்டுதெல்லாம் பண்ணுவாரு. எப்ப பார்த்தா ஐபிஎல் மேட்ச் போது ரொம்ப ஒரு அனிமேட்டடா எமோஷனலா அட்டாச்சா இருப்பாரு கேமுக்கு. பட் ஹாப்பி ஃபார் ஹிம். அவருக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. மான்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸ் 100 ஜெயிச்சிருக்காங்க. ஜாஸ் பட்லர் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அவர் என்னங்க கலக்குறாரு ஜாஸ் பட்லர். நம்மள மாதிரி தான் ஒரு பாட்காஸ்ட் பண்றாரு. திடீர்னு சாயங்காலம் அடுத்த நாள் போறாரு, விளையாடுறாரு, 100 அடிக்கிறாரு. வேற லெவலா இருக்காரு ஜாஸ் பட்லர். மல்டிபிள் டேலண்டட். இதுதான் இப்போதைக்கு கிரிக்கெட்டர்ஸோட ஒரு பெரிய இதுவா இருக்கு பிரீத்தம். அப்சல்யூட்லி. நம்ம கிரிக்கெட்டர்ஸ் ஆஷே இல்லையா இப்போ எல்லாமே பண்றாரு. இப்போ கோச்சா வர போறாரு. அவர் அந்த அயர்லாந்து டீமுக்கு அடுத்த மாசத்துல இருந்து. பிளஸ் இஸ் a வெரி ஃபேமஸ் பாட்காஸ்டர். ஜாஸ் பட்லரும் அதே பாதையில போயிட்டு இருக்காரு. இன்னொன்னு பத்ரி, நம்ம சஞ்சீவ் கோயங்கா பத்தி நீங்க பேசுனீங்க. ஐம் ஹாப்பி ஃபார் ஹிம். ஏன்னா ஐபிஎல்ல ரொம்ப கஷ்டப்படுறாரு. கேப்டனை மாத்துறாரு. ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அவரோட சீக்ரெட் என்னன்னு எனக்கு தோணுதுன்னா, இந்த மான்செஸ்டர் சூப்பர் ஜெயன்ஸ் ஹூ பை த வே எலிமினேட்டரியும் ஜெயிச்சுட்டு வந்து வின் பண்ணிருக்காங்க. பெரிய விஷயம் அது. ஏன்னா இவங்க தான் ஃபேவரட்டா இருந்தாங்க. பட் மான்செஸ்டர் சூப்பர் ஜெயன்ஸ் ஒன் த எலிமினேட்டர் அண்ட் த ஃபைனல். ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் தான் ஃபேவரட். மான்செஸ்டர் சூப்பர் ஜெயன்ஸ் லக்னோ சஞ்சீவ் கோயங்கா வந்து 70% ஓனர்ஷிப் தான். பாக்கி 30% லாங்கஷயர் கிட்ட இருக்கு. வேற இதுல வந்து லக்னோ வந்து அவர் 100% ஓனர். சோ மேபி அவர் 70-80% ஓனர்னா அவருக்கு ஜெயிக்கிறதுக்கு பெட்டர் சான்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் ஓனர்ஷிப்பை விட்டு கொடுங்க, அப்பதான் கப்பு கிடைக்கும்ன்றீங்களா? இல்ல பட் ஹாப்பி அவரோட ஒப்பீனியன் இதுல என்ன இருக்குன்னு தெரியல. பிரேத்தம் இப்படி சொல்றாரு அப்படின்னு சஞ்சீவ் கோயங்கா சொன்னா அவரோட ஒப்பீனியன் இருக்குன்னு தெரியல. பட் தென் பொறுத்தது பார்ப்போம். பட் தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கம்மிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துல பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ கைஸ். See you soon with lot more content from the world of cricket. Bye.